Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கறவை மாடு வாங்குறதுக்கு தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்படுற கடன் வசதி பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் சார்பாக வழங்கப்படுற கடன் வசதி. அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டேப் செட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. யார் மூலியமாக இந்த கடன் வசதி வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம், அதாவது ஆவின் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாவோ அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலியமா இந்த கடன் வழங்கப்படுது. 2 கறவை மாடு வாங்குறதுக்கு உங்களுக்கு கடன் வசதி வழங்கப்படும். அதாவது ஒரு மாடு வாங்குறதுக்கு 60,000, 2 மாடுகள் வாங்குறதுக்கு 1,20,000 கடன் வசதி வழங்கப்படும். இந்த கறவை மாடு அப்படின்றது நீங்க பசு மாடு, எருமை மாடு இது எல்லாமே சேர்ந்தது தான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு மாடு நீங்க வாங்கிக்கலாம். அதாவது ஒரு மாட்டுக்கு 60,000, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாட்டுக்கு 60,000 மாதிரி 2 மாடுகளுக்கு 1,20,000 கடன் வசதி வழங்கப்படுது. இதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டு கழகம் சொன்ன இல்லையா, அதுல நீங்க உறுப்பினரா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த யார் வழங்குறாங்கன்னு சொல்லியிருக்க இல்லையா, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் சொல்லியிருக்க இல்லையா, மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர், அந்த இடத்துல அதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கணும். இது ரெண்டுத்துலையும் நீங்கள் உறுப்பினராக இருக்கணும். உங்களுடைய வயது 18லேருந்து 60 வயசாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த கடன் வசதி வழங்கப்படும். இதோட வட்டி விகிதம் 7%, பயனாளியோட பங்கு 5% குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கடனை அடைச்சிடணும். இந்த 3 வருஷம் கேப்ல தான் உங்களுக்கு இந்த கடன் வழங்கப்படுது. அந்த 1,20,000 அதுக்கான வட்டி 5லேருந்து 7% உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுல நீங்க எங்க போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாவட்ட இல்ல அந்த தமிழ்நாடு ஒன்றிய அந்த பால் உற்பத்தியாளர் அந்த சங்கம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய விண்ணப்பம் வாங்கி நீங்க விண்ணப்பிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கேஸ்ட் சர்டிபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ், அடுத்து உங்களுடைய இன்கம் சர்டிபிகேட், அதாவது ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது, சரிங்களா, அதுவும் ஒரு தகுதி. அந்த ஆண்டு வருமானம் சர்டிஃபிகேட் சான்றும் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய இருப்பிட சான்று, இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த திட்டம் பயனுள்ளதா, இது நிஜமாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இதுதான். நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். இது பயனா, இதனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனடைய முடியும் பயனாளி அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.